ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஆல் செட் ரெடி சிபி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர எல்லா கார்லையுமே ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் தான் கண்டிப்பாகவே இருக்குது. அப்படி டிஸ்க் பிரேக் இருக்கும்போது அதில் இருக்கிற பிரேக் பேடு கண்டிப்பாக தேவை தான் செய்யும். அது நம்மளே எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா காருக்குமே காமன் ப்ரொசீஜர் தான். நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ஸ்பே இருக்குது, அதான் நம்ம வண்டி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டயரை கட்டணும். நம்ம வண்டியில் ஆல்ரெடி நட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்றது கம்ப்ளீட்டாகவே கீழே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன சொல்யூஷன்றதும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டயரை கழட்டுறதுக்கு அந்த 4 நட்டை கழட்டிட்டு பிரேக் பேடை மாற்றணும். ஸோ இந்த நட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக அந்த சாக்கெட் போய் உட்கார மாட்டேங்குது. ஸோ சுற்றியில் வச்சு தட்டிக்கிட்டு ஒரு வழியாக தான் 19mm சாக்கெட்டை உட்கார வைக்க முடியுது. 20mm போட்டால் விட்ற போக மாட்டேங்குது. 19 தான் கம்பெனி டிஃபால்ட் சைஸு. பட் என்ன இருக்குன்னா அது தானாகவே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதுதான் இதில் எந்த ப்ராப்ளம். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் நம்மளால் 20யும் போட முடியல, 19ம் போட முடியல. ஸோ 19 சுற்றியில் வச்சு தட்டி 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 கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக 4 நட்டும் லூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜாக் போட்டு வண்டி தூக்க வேண்டியதான். எப்போவுமே ஃபஸ்ட்டு நெட் லூஸ் பண்ணிக்கோங்க, கழட்டிடாதீங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஜாக் போட்டு ஏற்றிட்டு அதுக்கு அப்புறமா நெட்டை கழட்டணும். அதுதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஏன்னா ஜாக்கில் வச்சுட்டு வண்டியில் நெட்டை நம்ம லூஸ் பண்ணுறது கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கா. ஸோ ஜஸ்ட் லூஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. கழட்டுறது வந்து ஜாக் போட்டு லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கழட்டணும். அண்ட் இந்த ஜாக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிங்கன்னா 2 டாட் இருக்குது, மேலே 2 டாட் இருக்குது தெரியுதுங்களா? அந்த 2 டாட்டுக்கு நடுவில் இந்த பாயிண்ட் போகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ப்ராப்பராக சேசிஸில் உட்காந்துரும், ஃபுல் வெயிட் தாங்கும், அப்படியே நீங்கள் வண்டி தூக்கலாம். இது நம்ம 19mm. ஸோ டயருக்கு யூஸ் பண்ணுற அதே சாக்கெட்டை போட்டு திருப்பினாலே ஏறிடும். ஃபோட்டோட ஜாக் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். ஸோ இப்போ என்னன்னா டயரை கழட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பிரேக் பேட் கழட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேலிப்பர் ஃபுல்லாக கழட்ட வேண்டாம். அதுக்கு பதிலாக கீழே இருக்கிற இந்த நெட் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் கழட்டினாலே போதும். ஸோ இதை கழட்டுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 12mm சாக்கெட் தேவை. சாக்கெட்டோ இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருந்தால் ஸ்பேனர், எது இருந்தாலும் ஓகே தான். 12mm யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். சாக்கெட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்பேனர்னாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 2-3 வாட்டி நம்ம திருப்புற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ 12mm சாக்கெட்டை போட்டாச்சு. மேல் பக்கம் இருக்கணுங்க. ஸோ லெஃப்ட் சைடு வீலுக்கு மேல் பக்கம் இருக்கிறோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வீலு மேலே தள்ளுறோம், ஓகேங்களா? ஸோ லூஸ் ஆயிரும். ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். லெஃப்டா மேலே தள்ளணுமா கீழே தள்ளணுமான்றது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதில் ஞாபகம் லெஃப்ட் சைடு வீலுக்கு மேலே தள்ளணும். ஓகே, ஸோ இப்போ அதை கழட்டியாச்சு. இப்போ அந்த நெட்டை வெளில எடுத்துட்டு இந்த லேயரை லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா மேலே போகும். ஸோ இது ஃபுல்லாக கழட்டுறா, ஜஸ்ட் மேலே மட்டும் போகும், அவ்வளோதான். இப்போ நம்ம பிரேக் பேடை கழட்ட வேண்டியதான். ஸோ பிரேக் பேடை கழட்டுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படியே பொறுமையாக வெளில இழுத்தீங்கனாலே வந்துடும். அது அந்த கீழே மேலே சின்ன கிளிப் இருக்கும், அதெல்லாம் லாக் ஆகிருக்கும். பட் நம்ம சும்மா கையில் இழுத்தாலே அப்படியே வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, அவசரம் மட்டும் பற்றாதீங்க. ஓகேயா? இப்போ இந்த சைடு எடுத்தாச்சா? இதோட பிரேக் பேட் எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே அவுட்டு. 35,000 ஓடி இருக்கு வண்டி. ஸோ மொத்தமாக அவுட்டு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாற்றுறோம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்குது, அதே தான். பொறுமையாக அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா வெளில வந்துடும். எடுத்தாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் வேஸ்ட்டு தான். 35,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நல்லா இருக்கோ இல்லையோ மாற்றிக்கிறது எப்போவுமே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒர்த்து பிராண்ட்லேருந்து ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், பிரேக் கிளீனர்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற க்ரீஸு அழுக்கு எல்லாத்தையுமே வெளில எடுத்துரும். அதே மாதிரி இது துளி கூட ரெசிடியூ அங்கே வச்சுட்டு வராது, இன்ஸ்டண்ட்டாக எவாப்ரேட் ஆயிரும். ஏன்னா பிரேக்குன்றதால அது எதுனாலும் வலிக்கிட்டு போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குறது தான் நல்லது. WD-40 போடலாமான்னு கேட்கலாம் சில பேர். பட் WD-40 போட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு பர்பஸே வேற, இதோட பர்பஸ் டோட்டலாக வேற. இதை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நம்ம ஊற வச்சோம்னாக்கா அந்த அழுக்கு எல்லாமே அப்படியே கீழே கொட்டுது. கொட்டிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எவாபரேட் ஆயிடுது.
அந்த சைடும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கும் போது இதெல்லாம் தான் பெரிய பெரிய அட்வான்டேஜ். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம். மண்ணு, அழுக்கு, கிரீஸு ரோட்ல போகும்போது எல்லாமே அதில் ஒட்டி கிடக்கும். ஸோ எல்லாத்தையுமே அழகாக வெளில எடுத்துருது, க்ளீனாக எடுத்துருது. துளி கூட ரெசிடியூவே கிடையாதுங்க. அது கணக்கு நிறைய நல்லா தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்துட்டு ஒரு நல்ல துணி எடுத்து ஃபுல்லாக தொடச்சிருங்க. அந்த பக்கமும் தொடச்சிருக்கிறது நல்லது. ரோட்டரை சுற்றி விட்டீங்கன்னா அது பாட்டு சுற்றிட்டு இருக்கும், அப்படியே தொடச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம பிரேக் பேட் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பழைய பிரேக் பேடு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு பாருங்க, அந்த கோடு கீழே. இது புது பிரேக் பேட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த பழசை வச்சு நம்ம ஓட்டணும்னாக்கா அது ரோட்டரே காலி பண்ணுறோம். ஸோ திக்னஸ் பாருங்க புதுசில் எவ்வளோ இருக்கணுன்றத. ஓகேங்களா? பழசில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியும் பாருங்க, ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டணும்னா கண்டிப்பாகவே ரோட்டரை ஃபுல்லாக காலி பண்ணிடும், பெரிய செலவு வச்சிடும். ஸோ எப்போவுமே 30,000 35,000 கண்டிப்பாக மாற்றிடுங்க. டிஃபால்ட்டாகவே நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ மாற்றிடுறது நமக்கு நல்லது. ரைட், இப்போ புது பிரேக் பேடை ஜஸ்ட் நம்ம தொடச்சிட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த உப்பு தாள் வச்சு தேய்க்கணும் அது இது எதுவுமே இல்லை, அப்படியே நீங்கள் மாட்டலாம். ப்ராப்பராக போய் சீட் ஆயிரும். ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறது கம்பெனியோடது தான். ஸோ தொடச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சிருங்க ரோட்டரை. முக்கியமாக பின்னாடி பக்கம், ஏன்னா முன்னாடி பக்கம் தான் எல்லாம் தொடச்சிருவாங்க, பட் பின்னாடி பக்கமும் நம்ம அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால் மேலே அந்த சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே தள்ளணும். அது உள்ளே தள்ளுறதுக்கு இந்த மாதிரி நம்மளோட ஸ்பேனர், ஐ மீன் இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் ஏதாவது இருக்குல்ல, அதை எடுத்து அந்த பிரேக் காலிப்பரில் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் உள்ளே போகும். பட் அதை கொஞ்சம் உள்ளே போக வச்சிங்கன்னா மட்டும்தான் பிரேக் பேட் கரெக்டாக போய் சீட் ஆகும். ஓகே, இப்போ ஸோ நம்ம புது பிரேக் பேடை மாட்ட போகிறோம். மாட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான், அதே பொசிஷனில் வச்சுட்டு உள்ள ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ஸு முடிஞ்சு. அதே மாதிரி அந்த சைடுக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ பிரேக் பேடை மாட்டியாச்சு. அடுத்தது என்ன பண்ணால் மேலே உள்ளதை க்ளோஸ் பண்ணணும். அது க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது. ரீசன் என்னன்னா அந்த சிலிண்டர் இன்னும் கரெக்டாக உள்ளே போகல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம ஸ்பேனர் வச்சு உள்ளே தள்ளி விடணும். ஒரு வழியாக அது உள்ளே போகுது. ஆனால் இதுதான் கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கும். அந்த சிலிண்டர் உள்ள தள்ளுறதா கொஞ்சம் டைம் கன்சூமிங். இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக சீட் ஆக மாட்டேங்குது. ஸோ வேற வழி இல்லை, இன்னும் கொஞ்சமும் உள்ள தள்ளணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லாவே உள்ளே போயிருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, முடிஞ்சு. ஸோ பிரேக் பேடு மாற்றுறது அதேமாதிரி ரோட்டர் கிளீனிங்கு 2 வேலையுமே நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பண்ணதோட ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கழட்டின நட்டெல்லாம் திரும்பி போடணும். ஸோ கீழே அங்கே ஒரு நட்டு கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக இதை சீட்டிங் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதே நட்டு, அதே 12 mm
சாக்கெட்டை போட்டு டைட் பண்ணுற வேண்டியதான். இந்த டைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓரளவு நீங்கள் டைட் வச்சனால போதும், அதுக்கு மேலே அதுவே போகாது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகல. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான், பட் என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே இறங்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் கரெக்டாக போய் உட்காந்துருச்சா, இதுதான் நம்ம பிரேக் பேடை பிடிச்சி அழுத்தி அழுத்தி விடும். இப்போ நெக்ஸ்ட் டயர் எடுத்து மாட்ட வேண்டியதான். இது நம்ம யூஷுவல் ப்ரொசீஜர் தான். ஸோ டயர் வைக்கிறதுக்கு ஹைட் பத்தல ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றிக்க வேண்டியதான். கழட்டும் போது வந்துருச்சு, பட் போடும் போது ஏறல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட் ஆகுது. வச்சுட்டு ரொம்ப சிம்பிள், 4 நட்டை மட்டும் போட்டுருங்க. இதில் நெட்டில் சில இஷ்யூஸ் இருக்குது, அது என்னன்ற டீட்டெயில் நான் கம்ப்ளீட்டாகவே இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 4 நட்டு கையில் போன்ற அளவுக்கு டைட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அந்த நட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், அதுதான் அந்த இஷ்யூ. பட் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் லிங்க்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு பேசிக் டைட்டு, அவ்வளோதான். ஃபுல் டைட் பண்ண வேண்டாம். ஐ மீன் உங்களால் கையில் எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ டைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜாக்கை கீழே இருக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ இதில் நமக்கு இருக்க பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீல் கட்டுற நட்டோட சாக்கெட்டை தான் இதுலேயும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சாக்கெட் ரென்ச் இருக்குல்ல, இதை வச்சு ஈஸியாக நம்ம பாட்டுக்கு கீழே இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பிரேக் பேட் மாற்றியாச்சு, டயரையும் மாட்டியாச்சு, அடுத்தது ஜாக்கையும் கீழே இறக்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயர் வந்து நம்ம இன்னும் ஃபுல் டைட் வைக்கல. ஸோ கீழே இருக்கிறதுக்கு அப்புறமா ஃபுல் டைட் வச்சுட்டோம்னா அதோட மொத்த ஒர்க்கும் முடிஞ்சு. ஸோ இந்த வீல் ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல், ஃபஸ்ட் நட்டு, தேர்ட் நட்டு, அப்புறம் செகண்ட் நட்டு, ஃபோர்த் நட், அதாவது டயக்னல் நட்ஸ் தான் டைட் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ராப்பராக டைட் ஆகும். அண்ட் இந்த நட்ஸ் நம்ம கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றி வச்சுலாம் தட்டிக்கிட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இது மொத்தமாகவே முடிஞ்சு. நான் ரைட் சைடில் பண்ணுறதுக்கான வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.